சிங்கப்பூருக்கு போயிட்டு இருந்த போது அதெல்லாம் கொஞ்சம் ஆரம்ப காலம். வெளிநாட்டுக்கு போறதுன்னா அப்படியே நமக்கு ரொம்ப நான் சிங்கப்பூருக்கு போறேன் தெருவெல்லாம் சொல்லிட்டு தெரியும். இப்ப போய் சொன்னா அவன் திட்டுறான். நான் எல்லாரும் தான் போறேன், எல்லாரும் போறாங்க, நீ போறது என்ன பெரிய. அப்பெல்லாம் கொஞ்சம் ரேர் இல்ல அது. நான் உட்காந்துருக்கேன், ஒரு பெண்ணு வர்றாங்க, ஒரு சுமாரான தோற்றம் இருக்கிற ஒரு பெண்ணு, ரொம்ப சாதாரணமா ஒரு சல்வாருக்கு மிஸ் போட்டுக்கிட்டு ஒரு பைய தூக்கிட்டு வருது. எனக்கு உடனே இந்த பொண்ணு வந்த உடனே சீட் பெல்ட்டை போட தெரியாது அநேகமா, நம்மள்ட்ட தான் கேட்கும், சீட் பெல்ட் போட ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு என்ன கேட்க போகுது. நமக்கு ஒரு கெத்து தானே. அந்த பொண்ணு வந்துச்சு, உட்காந்துது, அலட்சியமா சீட் பெல்ட்டை போட்டது, ஒரு பை கட்டப்பை மாதிரி வச்சிருக்கு, அதுல இருந்து லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுது. நான் அந்த பொண்ணு போயிட்டு மிரண்டு போயிட்டேன்னா. ரொம்ப குள்ளமான தோற்றம். என்னம்மா செய்யற நீ, உன் பேர் என்ன? பாண்டியம்மாள். என்ன செய்யற நீ? சிங்கப்பூர்ல ஒர்க் பண்ற. சிங்கப்பூர்ல ஒர்க் பண்றியா? என்னவா? சோனி நிறுவனத்துல குவாலிட்டி கண்ட்ரோல் துறையில நான் வைஸ் பிரசிடென்டா இருக்கேன். நான் கிட்டத்தட்ட விழுந்துட்டேன். சொன்னேன், எங்க படிச்சீங்க? சென்னையில படிச்சீங்களா, பெங்களூர்ல படிச்சீங்களா, எங்க படிச்சீங்க? இல்லையே, தேனியில படிச்சேன். தேனியில படிச்சுட்டு சிங்கப்பூர்ல ஒர்க் பண்றீங்களா? ஃபேபுலஸ். என்ன காரணம் உங்க வெற்றிக்கு? இது நமக்கு இன்டர்வியூ புத்தி நமக்கு போகாது. உங்கள் வெற்றிக்கு யாருக்கா? என் தாய் காரணம், என் தந்தை காரணம், எங்க வீட்டு நாய் காரணம். அந்த என் ஃப்ரெண்டு வள்ளி தான் காரணம். வள்ளி என்ன பண்றாங்க? அவங்களும் சிங்கப்பூர்ல ஒர்க் பண்றாங்க. இல்ல, வள்ளி செத்து போச்சு. வள்ளி செத்து போச்சு, அப்புறமா அவங்க எப்படி காரணம்? அந்த கதையை சொன்னான். பாண்டியம்மாளும் வள்ளியும் தேனி பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். பாண்டியம்மாள் சுமாரான ஸ்டூடெண்ட் தான், வள்ளி தான் பெஸ்ட் ஸ்டூடெண்ட். பாண்டியம்மாளை விட வள்ளி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகு, ரொம்ப அழகு. தேனி பக்கத்துல இருக்கிற பெண்களுக்குன்னு ஒரு அழகு இருக்கும். தருமபுரி பெண்கள் மாதிரி அவர்களும் மிக அழகாக இருப்பார்கள். நல்ல அழகு வள்ளி. 2 பேரும் பஸ்ல ஏறி ஸ்கூலுக்கு போனோம் +2. அந்த பஸ்ல இவங்களை கலாட்டா செய்யறதுக்குன்னே ஒரு குரூப் பசங்க வராங்க. அப்ப இன்றைக்கு கூட பரவாயில்லைங்க, கொஞ்சம் பயப்படுறாங்க. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அது கிடையாது. ஏன்னா அதுக்குன்னே ஏகப்பட்ட பாட்டெல்லாம் உண்டு. நம்ம கப்பக்கிழங்கு பாட்டு எல்லாமே ஈவ் டீசிங் பாட்டு தானே. ஈவ் டீசிங்கை லீகலைஸ் பண்றதுக்குன்னு தமிழ் சினிமால பல பேர் கடுமையா உழைச்சிருக்காங்க. அந்த அந்த முயற்சியெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது. அந்த பாட்டை பாடி அவங்கள உரச வேண்டியது. இந்த பொண்ணு என்ன பண்ணிருச்சு, இந்த வள்ளி பஞ்சாயத்துல போய் அதை பிராது கொடுக்கறது, அப்படிலாம் ஒரு வழக்கம் உண்டு. இப்ப மகளிர் காவல் நிலையம் இருக்கு, நம்ம போகலாம். அப்ப அது கிடையாதுன்றதால பஞ்சாயத்துல என்ன சொல்லிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? என்ன சொல்லிருப்பாங்க நினைக்கிறீங்க? பொம்பளை பிள்ளை நீ அடக்க ஒடுக்கமா இருந்தா அவன் ஏன் உன்னை பார்த்து சிரிக்கிறான்னு கேட்டாங்க. இப்ப இது அடுத்த நாள் இந்த பொண்ணு எப்படி பஸ்ல வரும் சொல்லுங்க? ஏற்கனவே அவன் எகுறான். பஞ்சாயத்துல இப்படி சொன்ன அப்புறமா அடுத்த நாள் அந்த பொண்ணு டிராவல் பண்றது எவ்வளவு கஷ்டம் யோசிச்சு பாருங்க. அன்றைக்கு இரவு வள்ளி தூக்கில தொங்கி இறந்துட்டா. வள்ளி இறந்ததற்கு கிராமமே கதறி அழுது. பள்ளிக்கூடத்துல டீச்சர்ஸ், தலைமை ஆசிரியர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஏன்னா நல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அழறாங்க. பாண்டியம்மாள் சொன்னா, நான் அழவே இல்லை மேடம்னா. என்னப்பா அப்படி சொல்ற நீ தானே அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, எல்லாரையும் விட நீ தானே அழுதுருக்கணும். எனக்கு அழுக வரல. அழுக வரலன்னா டாக்டருக்கு தெரியும், சில சமயம் டினாயல்னு ஒண்ணு இருக்கும். அதாவது ஒரு துக்கத்திலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் மனசு நம்மளை ஏமாத்தும். இது நடக்கவே இல்லை, டினாயல். சில பேருக்கு மரண வீடுகளுக்கு நீங்க போனா அழாமலே இருப்பாங்க. கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி வெளி, இவெல்லாம் மனுஷனா அப்படி சொல்லாதீங்க. அவங்க டினாயல் மோட்ல இருக்காங்க. இது நடக்கவே இல்லைன்ற மாதிரி அவங்க நடிப்பாங்க. நான் கூட நினைச்சேன், டினாயல் மோட்ல இருந்தியா? இல்ல, அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், ஆனா எனக்கு அழுக வரல. ஏன் உனக்கு அழுக வரல? மேடம், ஒருத்தன் நம்மளை அவமானப்படுத்துறான்னா அவனுக்கு முன்னாடி சாகர்தா மேடம் நம்ம ஜெயிக்கிற விதம். இப்ப அவன் ஜெயிச்சுட்டானே மேடம். நான் அன்னைக்கு முடிவு பண்ணேன், வள்ளி செத்துட்டா, ஆனா பாண்டியம்மா சாக மாட்டா, வள்ளிக்கும் சேர்த்து நான் படிப்பேன்னு முடிவு பண்ணேன். எங்க வீட்டுல எல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கவே மாட்டேன். நாங்க போராடி உண்ணாவிரதம் இருந்து டீச்சரை கூட்டு வந்து பேச வச்சு இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன் வாங்கி இங்க சென்னையில ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணேன். சிங்கப்பூருக்கு போட்டாங்க, அங்க போனேன், சோனி நிறுவனத்துக்கு மாறினேன். நீ குவாலிட்டி ஹெட்டா இருக்கேன். ஆனா இன்னி மட்டும் வள்ளி என்னால மன்னிக்க முடியல. ஏன்னா அவ செத்துருக்க கூடாது, வாழ்ந்துதான் காட்டணுமே தவிர செத்து நீங்க எதையும் காட்ட முடியாது நான் சொன்னேன். ஆனா ஒரு சந்தோஷம் மேடம், எனக்கு என்ன சந்தோஷம், இப்ப தேனியில எங்க வில்லேஜ்ல எல்லா பொம்பளை பிள்ளையும் என்ஜினியர் மேடம். நான் என்ன எவ்வளவு மகிழ்ச்சியான ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்களா? எங்க இருந்து எங்க
நண்பர்களே, விழுந்து விடாமல் இருக்கிற முறை இதுதான். ஃபர்ஸ்ட் சாலிட்யூட். யூ ஆஸ்க் யுவர் செல்ஃப், நான் இப்ப வேதனையில இருக்கேன், துக்கத்துல இருக்கேன், நோயில இருக்கேன், துன்பத்துல இருக்கேன், துயரத்துல இருக்கேன், இழப்பில் இருக்கேன், எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். இதுல இருந்து நான் எப்படி வெளியில வர முடியும்னா ஒரே ஒரு விஷயம் தான். ஆஸ்க் யுவர் செல்ஃப், என்ன வேண்டும் உனக்கு? இன்றைக்கு மறுக்கப்பட்டது நாளைக்கு கிடைக்கும். நாளைக்கு கிடைக்கும் வரை நான் வாழ்ந்தே தீர வேண்டும். அதை நோக்கி போவதுதான் என் வாழ்க்கை என்று வாழ்க்கையை வடிவமைத்துக் கொண்டவர்களுக்கு மரணம் கிடையாது நண்பர்களே. உடலுக்கு மரணம் வரலாம், ஆனால் அந்த ஆன்மாவினுடைய விழிப்புக்கு மரணம் கிடையாது. எனக்கு மருத்துவமனையில் அதுதான் நடந்தது. டாக்டர் என்கிட்ட சொன்னாரு, தலைவலி கடுமையா இருக்கும் 11 நாள். தலைவா, டேய் தம்பி அழகா 10 நிமிஷம் கண்ணு சாப்பிட்டீங்களாடா, இனிமேதான் சாப்பிடணுமா, பசிக்குதா இல்லையா? பொம்பளை பிள்ளை எவ்வளவு அழகா இல்லைன்னு சொல்றது பாருங்க. பெண்களுக்கு அது எவ்வளவு இயல்பா வருது பாருங்க. மத்தவ மனம் நோக பேசக்கூடாதுன்றது அந்த இந்த வயதுல இருந்து அது வருது. நம்ம தலைவரை கேட்டுருங்க, ஆமா பசிக்குது, சோறு நீயா போடுவேன். 11 நாள் தலைவலி கடுமையா இருக்கும். ஏன்னா மருந்து கொடுங்க, மருந்தெல்லாம் கொடுக்க முடியாது. இல்ல டாக்டர் மருந்து கொடுக்க முடியாது, ஏன்னா மூளைக்கு போகிற இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கிற போது செடேட்டிவ்ஸ் ரொம்ப கொடுக்க மாட்டாங்க. நீங்க வலியை தாங்கிதான் ஆகணும். வலியை தாங்கிறதா பழக்கமே இல்லையே, பழகிக்குங்க பழகிக்குங்க. எப்படி பழகுவது? நான் கடவுளை பிரார்த்தனை செய்யுங்க. சில பேர் அட்வைஸ் நமக்கு, கடவுளை பிரார்த்தனை, கடவுளை தான் நினைக்கிறேன், முருகனை தான் நினைக்கிறேன். வலி முன்னாடி வந்து நிக்குது, முருகனோட மயிலுக்கு முன்னாடி வலி வந்து நிக்குது. இப்ப நான் வலியை தள்ளிட்டு முருகனை பார்க்கணும். அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, வலியிலேயே முருகன் இருக்கான்ல, வலியையே தியானம் செஞ்சா என்ன? இதை எனக்கு சொல்லி கொடுத்தது விவேகானந்தர் தான். விவேகானந்தர் தியானத்துல இருந்த போது பக்கத்துல இருக்கிற ஆலை உணத்துல இருந்து சங்கு ஒலிச்சுக்கிட்டே இருக்குமா. அவருடைய தியானம் டிஸ்டர்ப் ஆயிட்டே இருந்துதான். இப்ப குருட்ட போய் ராமகிருஷ்ண பரமஹம்சர்ட்ட கேட்டா, எந்நேரமும் இந்த ஆலையில சங்கு பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க, என்னால கான்சென்ட்ரேட் பண்ணி தியானமே செய்ய முடியல. அவர் சொன்னாரா, அந்த சங்கின் ஒலியையே நினைத்து தியானம் செய்யணும். இவர் அந்த ஒலியே நினைத்து 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 தியானம் செய்து அதுவே தியான பொருளாகி இட் இஸ் நோ லாங்கர் a disturbance. நண்பர்களே, வாழ்க்கை அவ்வளவுதான். எது உங்களை கஷ்டப்படுத்துகிறதோ அதை விலக்க நினைக்காதீர்கள். அதோடு சேர்ந்து உங்களை நீங்கள் இணைத்துக் கொள்ளுகிற போது அதற்கு பிறகு வாழ்க்கையில் நீங்கள் இழப்பதற்கு எதுவுமே கிடையாது. எழுந்து நிற்பதற்கான வழி அவ்வளவுதான். அப்ப அந்த வலியை தான் தியானம் பண்ணணும். அந்த நேரத்துல நமக்கு நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க, அதை தியானம் பண்ணி, இதை தியானம் பண்ணு. முடியலன்னா இந்த வலியையே தியானம் பண்ண வேண்டியதுதான். வலியை உற்று கவனியுங்கள். எங்க வலித்தாலும் வலியை உற்று கவனியுங்கள். நீங்கள் ஓட ஓடதான் தெருவிலே இருக்கிற வெறிப்பிடித்த நாய் உங்களை துரத்தும் நண்பர்களே. நின்று திரும்பி பார்த்தால் நாய் திரும்பி போய்விடும். வலி, துக்கம், சோகம், கவலை, கண்ணீர், அவமானம் எல்லாம் அப்படித்தான். நீங்கள் ஓட ஓட விரட்டும், நின்று திரும்பி பார்த்தால் அது ஓடிவிடும். வலியையே உற்று கவனிக்கிற போது டக்கு டக்கு டக்குன்னு வலிக்கு ஒரு தாளம் இருக்கிறது. அந்த தாளத்தை கவனித்து கொண்டே இருங்கள். கொஞ்ச நேரத்துல அதோடு வாழ நாம் பழகி விடும். அதை ஜெயித்து விடுவதற்கு அது ஒன்றுதான் வழி. அதை விட நாம பெருசா இருந்தல. இப்ப ஒரு கோடு இருக்குங்க, இங்க ஒரு போர்டு இருந்தா நான் வரைவேன். அது ஒரு கோடு நான் வரைஞ்சிட்டேன். இப்போ அப்படின்னு சும்மா கற்பனை, சரியா? ஒரு கோடு வரைஞ்சிட்டேன். இப்போ இந்த பொண்ணுக்கு இந்த கோட்டை அழிக்காம இதை சின்னதாக்கணும். எப்படி செய்வேன்? ஒரே வழிதான் இருக்கு. பெருசா பக்கத்துல இன்னொரு கோடு போட்டா இது சின்ன கோடாயிரும். உங்களை யாராவது அவமானப்படுத்தினால் அந்த ஆளை வச்சாவது நான் தீத்து கட்டலன்னா என்று நினைக்காதீர்கள். அந்த ஆளின் முன்னால் நீங்கள் பெரிய ஆளாக நின்று விட்டால் அந்த ஆள் சின்ன ஆளாயிடும். நண்பர்களே, அதுதான் பாண்டியம்மாள் ஒரு ஆதர்சமாக என் முன்னால் நின்றார். அந்த பெண் வந்து பெல்ட் போட்டு விட சொல்ற என்ன கேட்பான்னு நான் நினைச்சிட்டு இருந்தவ கீதாச்சாரியன் மாதிரி அவள் எனக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்து விட்டு போனாள். எனவே எல்லாருக்கும் அந்த நிலைமை வரும். நீங்கள் விழுகிற போது, விழுந்துட்டேன்னு நினைக்கிற போது மனசுக்குள்ளே வர வேண்டியது மகாகவி பாரதியினுடைய அந்த கவிதை தான். தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று பிறர் வாட பல செயல் புரிந்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையென பின் மாயும் வேடிக்கை மனிதர் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ?
அப்படி விழாமல் எழுந்து நிற்பதற்கு தேவை உங்களை பற்றி நீங்களே உணர்தல், உங்களுடைய தனிமை, யார் யாருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று நினைத்து அவர்களுக்கு தேடி போய் நன்றி சொல்லுகின்ற ஒரு பண்பு. இதையெல்லாம் செய்வதற்கு எனக்கு தைரியம் வேணும், எனக்கு கரேஜ் வேணும் என்றால் அதை தருவதற்கு கோடி கோடி புத்தகங்கள் இந்த உலகத்திலே கொட்டி கிடக்கின்றன. வாழ்க்கை என்பது நம்மை ஒவ்வொரு நாளும் சலனப்படுத்தும். ஒருத்தன் ஒரு குருவை பார்க்க வந்தான். அவன் சொன்னா, குருவே எல்லாரும் என்ன திட்டுறாங்க, போற வரவெல்லாம் உதச்சிட்டு போறான். வடிவேலு சொல்லுவார்ல, ஒரு தெருவுக்கு கூட்டிட்டு போய் 7 பேருமா எவ்வளவு வேணா அடிங்கடான்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஆட்டோல ஏற்றி இன்னொரு தெருவுக்கு அமிச்சாங்க, அங்க 13 பேர் அடிச்சான்னு சொல்லுவாரு. சில பேர் சில நாள் நிஜமா நடக்குதுங்க. நமக்கு வீட்டுல தான் திட்டு வாங்கிட்டு ஆபீஸ் போவோம், ஆபீஸ்ல அன்னைக்கு அதிகமா திட்டுவாங்க, ஷிஃப்ட் போட்டு எல்லாரும் அடிப்பாங்க. இந்த மாதிரி வந்தா எல்லாரும் என்ன திட்டுறாங்க, குரு நான் என்ன செய்வது? அவர் சொன்னா, சரி உட்காருப்பா, நான் உனக்கு வழி சொல்றேன், உட்காருங்க உட்காரு. ஒரு கப்பில் தண்ணி கொண்டு வர, அவங்க நினைச்சா தண்ணி கொடுக்க போறாரு. அந்த தண்ணியில ஒரு 2 ஸ்பூன் உப்பை போட்டார். உப்பை போட்டுட்டு இதை குடினர். அவ அதை குடிச்சோன்னு அப்படியே ஒமட்டுது அவனு. குருவே என்ன பண்றீங்க, தண்ணியில 2 ஸ்பூன் உப்பை போட்டா எப்படி குருவே நான் குடிப்பது? குடிக்க முடியலையா, எப்படி குடிக்கிறது? சரி வா என் கூட, குளத்துக்கு கூட்டிட்டு போனார். நல்ல குளம் இருந்தது அந்த ஊர்ல, நம்ம ஊர்ல இருக்கான்னு தெரியல. நல்ல குளத்துக்கு கூட்டிட்டு போனார். அதே 2 ஸ்பூன் உப்பை போட்டார். இப்ப இந்த தண்ணியை குடி. அவன் குடிச்சான், ஒண்ணும் இல்லை. ஏன்பா இதே 2 ஸ்பூனை தானே அங்க போட்டேன், அந்த தண்ணியை குடிக்க முடியாது, ஒமட்டுதுன்னு. அதே 2 ஸ்பூன் இங்க போட்டிருக்கேன், இது மட்டும் நீ ஒமட்டலையே எப்படி? என்ன குருவே அது? அது சின்ன கப்பு, அதுல உப்பு போட்டா ஒமட்டும். இது இவ்வளவு பெரிய குளம், இதுல உப்பு போட்டா எப்படி ஒமட்டும்? உன் மனசை ஏன்பா கப்பா வச்சுக்கிற, குளமா வச்சுக்கோ ஏன்னு குரு சொன்னேன். அப்ப இடைஞ்சல்கள், தகராறுகள், நம்மை தவறாக பேசுகிறவர்கள், அடிக்கிறவர்கள் போற போக்குல கீழே தள்ளிடுவான். நண்பன் மாதிரி பக்கத்திலே இருப்பான், கடைசியில பார்த்தா அடி அவன் தான் போட்டிருப்பான். நம்ம வெளியில தேடிட்டே இருப்பான், எவனோ யார் என்னை அடித்தது, பக்கத்துல இருக்கிறவங்க தான் அடிச்சிருக்காங்க. வெளியில உங்க விரோதி வெளியிலேயே இல்லை, எப்போ பக்கத்திலேயே தான் இருப்பான். அதை மாத்திரம் தயவு செய்து வாழ்க்கையில புரிஞ்சுக்கணும், பக்கத்திலேயே தான் இருப்பான். அப்போ எப்படி அந்த எதிர்ப்பு நிலையிலிருந்து வெளியே வருவது என்றால், மனத்தை குவளை மாதிரி வைத்திருந்தால் உப்பு கூடுதலா தான் இருக்கும். மனத்தை குளம் மாதிரி வைத்துக் கொள்ளுங்கள். விரிய விரிய இதெல்லாம் பெருசாவே இல்லை. இவன் மோசமா நடந்துக்கிறான், அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவு தாயா, அவனை விட எனக்கு நிறைய தெரியும், நான் பெட்டரா அதை டீல் பண்ணுவேன் நீங்க நினைக்கணும். இப்ப மனது குளம் போல விரிவதற்கு நமக்கு அஸ்திவாரத்தை அமைத்துக் கொடுப்பது புத்தகங்கள் தான் நண்பர்கள். இப்ப எந்த மனித வாழ்க்கையிலும் மிக அத்தியாவசியமானது தோல்விகள் வருகிற போது விழாமல் எழுந்து நிற்கிற பண்பு. அந்த பண்புக்கு தேவை மனம் விரிவடைதல். அந்த மன விரிவடைதலுக்கு புத்தகங்களை தவிர வேறு எதுவும் நமக்கு தொலை செய்யாது. எனவே தொலைபேசியை எவ்வளவு தூரம் குறைக்க முடியுமோ குறைத்து கொண்டு உங்களுடைய நேரத்தை புத்தகங்களுக்கு நீங்கள் கொடுக்கிற போது உங்களிலிருந்து புது மனிதர்கள் புறப்பட்டு வருவதை நீங்களே பார்ப்பீர்கள். அப்படிப்பட்ட போன வருடத்துல இருந்ததை விட இந்த வருஷம் நான் பெட்டர்ப்பா, இன்னும் ரொம்ப கோவம் வருது இல்ல, ஒய்ஃப்ட திட்டிக்கிட்டே இருப்பேன், இந்த வருஷம் கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கிட்டனால பிபி நல்லா இருக்குப்பா, ஐ எம் பெட்டர் தேன் பிஃபோர் என்று ஒவ்வொரு நாளும் உங்களால் சொல்ல முடிகிறதா? அப்படி சொல்லுவதற்கு தேவை எப்போதுமே உங்களின் பின்னால் ஒரு புத்தகம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த வாசிப்பு பழக்கத்தை வளர்த்தெடுப்பதற்காகத்தான் இந்த தகடூர் புத்தக பேரவை இவ்வளவு கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே பங்கு கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் என்று யாரும் அறிவுரை சொல்ல வேண்டாம். உங்கள் மனம் எதை நாடுகிறதோ அதிலிருந்து ஆரம்பியுங்கள். இந்த சர்க்கஸ்ல பார் விளையாடுவான் பார்த்திருக்கீங்களா? ஒன்னுதான் பிடிச்சிருப்பான், அவன் குதிக்கிற போது இதை விட்டுட்டு இன்னொன்னத்தை பிடிப்பான். இதை நான் விடமாட்டேன் அதை நீ பிடிக்கவே முடியாது. இப்படித்தான் வாழ்க்கை உங்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுகிறது. இதை விட்டு அதை பிடிக்கிற போது என்ன தேவை என்றால், பிடித்து விட முடியும் என்ற உறுதி ஒன்றுதான் தேவை உங்களுக்கு. அந்த உறுதியை உங்களுக்குள் வளர்த்தெடுப்பதற்கு புத்தகங்கள் என்றைக்கும் உங்களுடைய ஆசிரியர்களாக குருமார்களாக நிற்கும். அந்த புத்தகம் படித்தல் என்பதை, வாசிப்பு என்பதை ஒரு திருவிழாவாக மாற்றி இருக்கிற இந்த தகடூர் புத்தக பேரவைக்கும் வந்து இருந்து இந்த நிகழ்வை சிறப்பித்த உங்கள் அத்தனை பேருக்கும், இங்கே இத்தனை இன்னல்களையும் பொருட்படுத்தாமல் எப்படியும் பேசி முடிச்சிருவாங்கன்ற ஒரே உறுதியோடு உட்கார்ந்திருக்கிற இந்த சின்ன பிள்ளைகளுக்கும், இந்த அழகான ஊருக்கு என்னை வரவழைத்து சிறப்புகளை செய்த டாக்டர் ஐயா அவர்களுக்கும், மேடையிலே இருக்கிற பிரமுகர்களுக்கும், என் அன்பான கண்மணிகளான இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லி முடித்துக் கொள்கின்றேன்.